ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சதீஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் எனக்கு லவ் மெசேஜா பண்ணிருக்க? நீ என்ன லவ் பண்றியா? லவ் பண்ண கூடாதா? அதெல்லாம் பண்ண கூடாது. நான் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுவ நீ? எனக்கு பிடிச்சிருக்குடி, நான் பண்றேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. எனக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதாண்டி சொல்றேன். நீ யாரு? நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ற? அதெல்லாம் தேவையில்லாதது. அதனால பண்ணதான் செய்வேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அடிச்சி கையெடு. ஏய், புரிஞ்சுக்கடி திவ்யா. திவ்யா சொல்றத கேளு. திவ்யா, ஏய் திவ்யா, திவ்யா நில்லுடி. ஏய், நான் கெஸ்டே ஏரியால உங்களை பத்தி பரபரப்பா பேசினிருக்காங்க. சொல்லு கெஸ்டே. பாரு பெல்லு, நான் அப்படி செம்ம கான்ல இருக்கிறேன். ஒழுங்கா போயிடு, ஆட்டிருவேன்லாம். வரலாம் வரலாம் வா, வரலாம் வா கெஸ்டே. சரக்கடி போலாம் வா கெஸ்டே. வாங்க கெஸ்டே போலாம். ஏய் ஓஸ்புடி கலவர நாய். அட வா கெஸ்டே போலாம். விட்றா எனக்கு. வா கெஸ்டே சரக்கடிக்கு போலாம். இல்லடா இன்னைக்கு விட்றா. குமாரே, குமாரே கதவை திறடா. குமாரே. நான் குமார் அஷ்ட ஐடியா குமார். லாஸ்ட் டைம் நீ குத்த பொருள் காலி பண்ணிச்சுப்பா. தூங்கவே உள்ள. டேய் என்னடா சொல்ற? கொசு மருந்துப்பா. கொசு மருந்து? ஐயோ, நான் கூட நைட்டு லேகியும் நினைச்சேன். என்ன வேணும்?
குமார் ஃப்ரெண்டு லவ் சொதப்பிச்சு, ஏன்னா பார்த்து செய்ய இருக்கு. கைவச ஒரு ஐடியா இருக்கு, வர. த லவோஃபோபியா. என்ன பண்ணுது? ஸ்ப்ரே அடி, கையை பிடி, அவ உன்னை கட்டிப்பிடி, ஆடி மாசம் குழந்தைய பிடி. செருப்பால் அடி. என்ன குமார் அல்லு அல்லுன்னு அல்ற? ஸ்ப்ரே வச்சா பொண்ணு வந்துருமா? மாமே, லவ்ங்கிறது ஆக்சிடோசின்ற ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ். அந்த ஹார்மோனை தூண்டுறது தான் இந்த ஸ்ப்ரேயோட வேலை. சத்தியமா ப்ரோ? ட்ரூ ப்ரோ. நான் கிஸ்டே யாரு கெத்து காட்டுறேன்னா இங்க இல்ல அங்க ஃபெயிலியர்னு வந்தீங்க, இனிமே எல்லாம் சக்சஸ் தான். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. நான் கிஸ்டே போயிட்டு ஒரே ரொமான்ஸ் தான். உனக்கு ஏன்டா காண்டு யாரோட சுத்துறதுல? அப்ப கிளிகிளிப்பா இருப்பீங்க. உனக்கு ஆள் இல்லைன்னு ஃபீலிங்கு. இந்தா இந்த கர்மத்தை அடிச்சுட்டு போ, அங்க போய் பார்ப்போம். அடிக்காத, கண்ணுல எரியுற மேல. போடா போ, எல்லாம் செட் ஆயிடும். எல்லாம் செட் ஆயிடுமா? போ. வாடி அடி இந்த வாங்க. மாதிரிலாம் விளையாடியே ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி சரௌண்டிங்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து விளையாடுறது, ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறது, இது சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. அது பக்கத்துல வந்து அது இது யாரு? அவ எக்கெடுக்க நமக்கு என்ன? டேய் இன்னைக்கு அப்படி உஷார் ஆயிடுமாடா? கண்டிப்பா ஆகும்னு நினைக்கிறேன். செலுத்து வேலை செய்யுமான்னு சந்தேகமாவே இருக்கேடா. கண்டிப்பா செய்யண்டா போ. இல்லைன்னு வச்சுக்க, உனக்கும் குமாருக்கு ஒரே இடத்துல சமாதி, தெரிஞ்சுக்க. சரி போ, நான் போய் அங்க உட்காந்துருக்கேன். ஐயோ வந்துட்டான், வா போலாம். சும்மா லவ் லவ்னு டார்ச்சர் பண்ணுவான். திவ்யா 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 உன்கிட்ட பேசணும் திவ்யா, ஒரே நிமிஷம். நான் சொல்ற கொஞ்சம் கேளேன். கேட்டு நீங்க அப்புறம் என்ன வேணா சொல்ல. நான் என் மனசுல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளு. ஏங்க நீங்களா சொல்லுங்க ஒரு நிமிஷம். திவ்யா அது புரிஞ்சுக்கிட்டே என்ன, அது போதும் திவ்யா. எனக்கு நம்ம வெளியே எங்கன்னா போகலாமா? சினிமாக்கு எங்க வெளியே? உன் ஃப்ரெண்டு எங்கேயே கட்டி விட்டு வந்துரு, அவெல்லாம் கூட்டின்னு வராது. டேய் டேய் மச்சான் மச்சான், டேய் வாடா 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 வாடா. ஒரு கூட்ட ஆயிடுச்சு. நீ தேவையில்ல போடா. டேய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன சொன்னேன்? நண்பன்டா. வேணடா, அந்த கண்ணாடி தான்டா வேணும். அடா போவி, போடா. இந்த வருது வர. ஹாய் திவ்யா. ஹாய். என்னம்மா வீட்ல பொறுப்பா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? நீ வரையேம்மா, நானே இப்பதான் ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருக்கேன். சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு தான் சதீஷை பிடிக்காதுன்னு சொல்றேன், திடீர்னு எப்படி லவ் வந்துச்சு உனக்கு? தெரியலடி, அவனை என்னால வெறுக்கவே முடியல. நான் என் கண்ட்ரோல்லயே இல்ல. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குதே. கண்டுபிடிக்கிறேன். சரிடி, மேலே வெயிட் பண்றேன். ஹாய். ஹாய். திவ்யா கடைக்கு போயிருக்கான். சொன்னான், ஃபோனில் சொன்னான், வெயிட் பண்ண சொன்னான். சரி உட்காருங்க. திவ்யாவை உண்மையாவே லவ் பண்றீங்களா? லூஸ் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குது. ஸ்ப்ரே மட்டும் தெரிஞ்சு போச்சு. திவ்யா உனக்கு கேட்க சொன்னதா? ஐ லவ் யூ. திவ்யாவை மறந்துடுங்க. என்ன சொன்ன? இது மட்டும் காலை லவ் பண்றேன். ரெண்டு பேர்த்து ஒன்னா சாப்பிடுவா. ஒழுங்கா போயிடு. நான் போன்ல சொல்றேன். ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்லுவ போன்ல? இது நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேள்வி. வாயை மூடுறா. திவ்யா பேசாம போயிடு. இனிமே வீட்டு பக்கம் வந்து செருப்பாலே அடிப்பேன். திவ்யா ஒரு நிமிஷம் வாங்க, தெளிவா சொல்ற ஒரு நிமிஷம் வா. வாயன் இல்லை ஒரு நிமிஷம் கோச்சிக்கா. திவ்யா சொல்றத கேளு, ஒரே நிமிஷம் தான்.
உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? இவ்வளவு அசிங்கமா பண்ற? உன்னை உஷார் பண்றதுக்கு வழியே தெரியலடி. பசங்க லவ் பண்றதுல தப்பு பண்றதில்ல. உங்களை மாதிரி அவங்க அன்பை புரிஞ்சுக்காத பொண்ணுகிட்ட போய் விளையாடுறாங்க பாரு, அதுதான் பெரிய தப்பு. திருத்தடி என்ன சொல்ல போற? என்னை பார்க்காத பேசாத இதுதானே சொல்ல போற? நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன், என்னை பார்க்காத பேசாது. உன்னை கரெக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். ஆனால் அது சோனாவை பாதிக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. வெயில் கம்மியாக இருக்கும்போது நான் கிளம்புறேன். குட் பை. விட்ரி, அவனும் வீட்டில் போய் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். ராஜா ராஜாத்தி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. கூஜா 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 ராஜா கொன்று ஒன்ன இருடா வரேன். அமைதியாரா வேஸ்ட வெளில கொண்டு வர இருடா. ராஜா ராஜாத்தி என்னடா அமைதியாரா கொஞ்சமா. ராஜா வாடா அர்ஜென்ட் ராஜாத்தி ராஜனிந்த ராஜா. மைக்கேல் ஜாக்சன் மாண்டியா வாடா ஒரே நிமிஷம் வரண்டா. என்னடா காலையில கக்கூஸ் போன கால் கழுவதோடு கூட்டு வந்துட்ட? ஆமா தானே கழுவு மாதிரி தான். மாசு ஒரு கழுவுற அப்புறம் என்ன மச்சான்? நேத்து திவ்யா கிட்ட மாசு காட்டின செம்ம மாசு போ. பசங்களை பார்த்தோம் பதறடிச்சு ஓடுவாங்கன்னு சொல்ல வந்தடா. டேய் என்னடா பேசிக்கிட்டு அவ வீட்டு வாசல கூட்டு வந்துட்ட? அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நீ வருவியா? வரமாட்டல்ல மச்சி. என் ஆளு பார்க்க வேணாலும் இருக்க முடியலடா, அதான் வந்தேன். இப்போ வருவியா? பேசாம மூடிட்டு வாடா. ஹாய். டேய் அமைதியாரா நின்றுடா. என்னடா மூடி நில்ற ஒரு இடத்துல திரும்பி நில்றா. போடா பொத்தி நில், நான் பாத்துக்கிறேன். போடா. ஹாய் வரேன் இருடா. கொன்றுவடி உன்ன. டேய் அமைதியாரா. முடி வளர்ந்தவனே திரும்பி நில்ற அந்த பக்கம். அந்த பார்க்க சொல்லிடுறேன். டேய் என்னடா மூஞ்சில எச்சையாக்குது? காரி துப்பிட்டு போயிட்டாடா அவ. டேய் அவ பிளேன் கிஸ் தான்டா கொடுத்தா. நல்லா கார் துப்பிருக்கால. சரி விடு. அது ஏன்டா என் மூஞ்சில துப்புறா? வாங்கணும், வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா நீ என் நண்பன். போலாமா? இன்னைக்கு அவள் பிறந்த நாள். விஷ் பண்ண போனாலாம் அவகிட்டே போக முடியல. இந்த சென்ட் அடிச்சிட்டா போகலான்னு பார்த்தா ஒருத்தர் மேலே வர ஆசையும் கோவமும் ஏறிக்கா வரணும்னு சொல்லியிருக்கா. அவள் திருப்பி ஏமாற்ற விரும்பலை.
பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே சதீஷ் தான். அவர் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. ஹாப்பி பர்த்டே திவ்யா. இதை சொல்ல தான் வந்தேன், விருதம் இல்லை. ஹாப்பி பர்த்டே. திவ்யா, வெயிட் பண்ணு. சரி, ஓகே. என்னங்க பண்ணுறது, இந்த பொண்ணுங்கிட்ட உண்மையாக லவ் பண்ணால் கூட பொய்யாக தான் நடிக்க வேண்டியதாக இருக்குது. என் மேலே எந்த தப்பும் இல்லை.